ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னபூர்ணி சமையல். இன்றைக்கி நம்ம அன்னபூர்ணி சமையலில் பார்க்க போகிறது சூப்பரான ரெசிபி தான் பாவக்காய் புளி குழம்பு. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் கேஸில் ஒரு பேன் வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ 4-5 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். அது 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வணங்கணும். இப்போ 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் பாவக்காய் சேர்த்துக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் பாவக்காய். இப்போ இந்த பாவக்காவும் நல்லா வணங்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பாவக்காய் நல்லா வணங்கிடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை கரைச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு எவ்வளோ கெட்டியாவோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி அதே பவுலில் இன்னொரு பவுல் தண்ணி சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இது நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொதிச்சுட்டு தான் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு ஒரு அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் கொதிக்க விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இன்னும் அது வரல. அது வரைக்கும் நம்ம தட்டம் போட்டு மூடி வச்சுக்கலாம், ஒரு லிட்டு போட்டு. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ மறுபடியும் பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இனிப்பு ரொம்ப அதிகமாயிரும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா பார்க்கலாம். கேஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கெட்டியாகி வந்துச்சு குழம்பு. பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பாவக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பை பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன்.